الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குர்ஆனின் சிந்தனைகளில் 9வது தலைப்பு வழி தவறிய நல்லவர். குர்ஆனில் சில இடங்களில் நபிமார்களுடைய சம்பவம் அல்லாத வேறு சில நல்லடியார்களுடைய சம்பவம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கெட்ட மனிதர்களுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், சிந்தித்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. சூரா ஆராஃபுடைய 175வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்துலு அலைஹிம் நபஅல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா. இந்த மக்கா காஃபிர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஓதி காட்டுங்கள், நாம் அத்தாட்சி கொடுத்திருக்கோமோ அவனுடைய செய்தியை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுங்க. நாம் சில பேர்த்துக்கு ஒருத்தருக்கு அத்தாட்சி கொடுத்துருக்கோம், அவனும் அந்த அத்தாட்சியிலிருந்து பிறண்டு வெளியேறி விட்டான், ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்து அவனை வழிகேட்டில் உள்ளவனாக மாற்றிவிட்டான் என்று ஒரு ஆயத்து. அப்போ அல்லாஹ் ஒருத்தருக்கு அத்தாட்சியை கொடுத்துருந்தான், ஆனால் அவன் மன இச்சைப்படி ஷைத்தானுடைய சொல் பேச்சை கேட்டு வழி தவறியாக மாறிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டினான். யார் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான்? தஃப்சீரில் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது பல்ஆம் இப்னு பாஊரா என்ற ஒரு நபரை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார்கள். அவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஆக மிக சிறந்த பனு இஸ்ரவேலர்களில் சிறந்த ஒரு ஆலிம், மார்க்கறிஞர் தான் இவர். தௌராத்தை அறிந்தவர், இறைநேசர். அது மட்டுமல்ல, இவருக்கு இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயரை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அதை அறிந்தவர் இந்த பல்ஆம் இப்னு பாஊரா. இவர் துவா செய்தால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபர் தான் இவர். ஒரு நாள் இவர் யமன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நிலையில் யமனை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் படையோடு சேர்ந்து போர் செய்ய வராங்க. அந்த மக்களோடு, யமன் தேசத்து மக்களோடு. யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்வதற்காக வருகிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே பல்ஆம்கிட்ட வராங்க. வந்து, இதோ பாருப்பா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த மனிதர், அவர் பெரும் படையோடு வராரு, அவர் வராமல் இருப்பதற்காக வேண்டி நீ துவா செய்யணும், அவர் வரக்கூடாது, அவருக்கு எதிராக துவா செய்யணும்னு சொல்லி பல்ஆம் என்ற நல்லவர்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்ய சொல்கிறார். பல்ஆம் சொல்கிறாரு, நான் எப்படி நபிக்கு எதிராக துவா செய்ய முடியும்? அவர்களுக்கு சாபம் எப்படி விட முடியும்? நபியோட முஃமின்கள் இருக்காங்க, மலக்குமார்கள் இருக்காங்க, அப்படி இருந்தால் எனக்கு தான் பெரிய ஆபத்து, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி பல்ஆம் அவர் தவிர்த்து கொள்கிறார். ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அவரை நிர்பந்திக்கிறாங்க, ஆசை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க காட்டின ஆசையில் அவர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்ய நாடிடுறாரு. சரின்னு ஒப்புக்கொள்கிறாரு. ஒட்டகத்தில் அவர் பயணிக்கிறாரு. பல்ஆம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த திசையில் வருவாரோ அந்த திசைக்கு பக்கத்தில் போய் ஒரு மலைக்கரையில் போய் அவர் துவா செய்வதற்காக வேண்டி நாவை அசைக்கிறாரு. இப்படி துவா செய்கிறார், யா அல்லாஹ் எங்களை அழித்து விடு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றி கொடு அப்படின்னு சொல்லி. மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன எங்களுக்கு எதிராக துவா செய்றியே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்முடைய நாவு பிறண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னே அறியாமல் நான் துவா செய்து விட்டேன், என்னுடைய இந்த துவாவின் காரணமாக நான் சாபம் விட்டல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக, என்னுடைய துன்யாவும் அழிந்து விட்டது, ஆகிரத்தும் அழிந்து விட்டது என்று அவர் சொல்லி அந்த விஷயத்தை முடிப்பாங்க. அந்த சம்பவத்தை நாம் தஃப்சீர்களில் நம்ம பார்க்குறோம். இதுதான், அதாவது ஒரு நல்லவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்கிறாரு. இவரை பற்றி தான், இந்த நபரை பற்றி தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு அறிஞராக வச்சிருந்தான், இஸ்முல் ஆலமு கொடுத்துருந்தான், துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதனால தான் சொல்கிறான், நாம் கொடுத்த அத்தாட்சிகள், அப்படிப்பட்ட நபருடைய செய்தியை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. ஆனால் அவர் ஷைத்தான் பேச்சை கேட்டு அவர் வழிகேட்டில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு பிஹா, நாம் நாடி இருந்தால் இவர் உயர்த்திருப்போம் அந்தஸ்து. உலமாக்கள்லேயே மார்க்க சிறந்த அறிஞர்களே சிறந்தவராக உயர்த்திருப்போம்.
வலாக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த். ஆனால் இவர் உலகத்தின் மீது ஆசை கொண்டு விட்டார், உலக இன்பத்தில் ஆசை கொண்டு விட்டார். வத்தபஅ ஹவாஹு, மன இச்சையை பின்பற்றி விட்டார். அப்ப நல்லவராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அல்லாஹ் கொடுத்ததை வச்சே நபிக்கு எதிராக துவா செய்கிறாரு. வத்தபஅ ஹவாஹு, தன் மன இச்சையை பின்பற்றி விட்டார். அல்லாஹ் கடுமையாக இவருக்கு உதாரணம் சொல்றான். இதுதான் மிக முக்கியமான விஷயம். மஸலுஹு கமஸலில், இவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் கல்ப், நாயை போன்ற உதாரணம். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ். நாய் அது ஆசையோடு தேவையோடு அது என்ன பண்ணும், நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கும். அதை போன்று தான். அதை விரட்டினாலும் போகும், அதை விட்டுட்டாலும் நாக்கை தொங்க போட்டு தான் இருக்கும், அதை விரட்டினாலும் தொங்க போட்டு தான் இருக்கும். அதே போல தான் இவரும் உலக ஆசைக்கு, உலக இன்பத்துக்கு, மன இச்சைக்கு ஆசைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக துவா செய்து விட்டார். அப்போ இவர் நாய்க்கான ஒப்பந்தம், இது உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லான், ஃபகுஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். சம்பவங்களை சொல்லி காட்டுங்கள் நபியே, ஏனென்றால் இவர்கள் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன படிப்பினை தருது? முதலாவது என்ன? இறைநேசர்கள், நபிமார்கள் இவர்களோடு பகைமை வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு நம்மால் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வது போல, மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய இறைநேசருக்கு யாரு விரோதம் கொள்வாரோ நான் அவரோடு போர் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்போ குறிப்பாக நபிமார்களோடு எந்த பகைமையும், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் சொல்லாலோ செயலாலோ வைத்திருக்கூடாது. ஏன் வரலாறுகள் நாம் பார்க்கிறோம், நபிமார்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவருடைய முடிவு என்னன்னு சொல்லி. மூசா நபிக்கு எதிராக மிக தொந்தரவு கொடுத்தவன் தான் காரூன். எந்த அளவுக்கு ஒரு பெண்ணோடு தவறாக சொன்னான். அப்போ அவனுடைய முடிவு அல்லாஹ் என்னாக்கினான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். அவனையும் அல்லாஹ் பூமியோடு புதையுண்டு செய்தான், அவனுடைய வீட்டையும் புதையுண்டு செய்தான். அவனுடைய முடிவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக ஃபிரௌன் இவ்வளவு தந்திரங்கள், அவரை கொலை செய்ய நினைத்தான். அல்லாஹ் ஃபிரௌனை கடலோடு முறியடிக்க செய்தான். அப்போ நபிமார்களுக்கு எதிராக பாதிப்போ அல்லது அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சியோ செய்யக்கூடாது. அதனுடைய முடிவு மிக கடுமையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக அபூஜஹல் என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்தான். ஒட்டக குடலை நபி மீது போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிதிக்கிறக்காண்டி பிளான் போட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துன்புறுத்தினான். கடைசியில் அவனுடைய நிலை என்னாச்சு, பத்ருடைய போரில் கேவலமாக கொல்லப்பட்டான். அப்போ நபிமார்களோடு பகைமை கொள்வது, விரோதம் கொள்வது, அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது முடிவு கெட்டதாக ஆகிவிடும். இந்த சம்பவம், நல்லவராக இருந்தார், நபிக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார், அவருடைய நிலை வழி தவறி போயிட்டார். இந்த படிப்பினை, இரண்டாவது படிப்பினை என்ன? மார்க்கத்தை கற்றறியக்கூடிய ஆலிம்கள் அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கு புரோஜனத்தை தரும். அமல் செய்யாவிட்டால் அது பாதிப்பை தரும். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இந்த ஆயத்து அறிஞர்களுக்கு மிக கடும் எச்சரிக்கையை உணர்த்தது. சொல்வார்கள், ஆலிம் தன்னுடைய இல்மை கொண்டு அமல் செய்யாவிட்டால் இல்முடைய பரக்கத் இல்லாமல் போகிவிடும், அல்லாஹ்விடமிருந்து மிக தூரமாக ஆகிவிடுவார். ஒரு ஹதீஸில் இப்படியும் வருது, இல்மு அதிகமாக இருக்குது, அமல் இல்லைன்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வை விட்டு மிக தூரமாக போய்விடுகிறான். அல்லாஹ் திருமறையில் கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று யூதர்கள் அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களை ஏன் கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவர்கள் தௌராத்தை கற்று அதன்படி அமல் செய்யாதவர்கள். கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொறி சுமக்கக்கூடிய கழுதை போல தான். ஏன்னா வேத ஞானம் இருக்குது, ஆனால் அமல் இல்லை. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஹதீப் பக்தாதி என்ற ஒரு அறிஞர் சொல்வார்கள், இல்ம் என்பது மரத்தை போல, பழம் அது அமல் என்பது பழங்களை போல. ஒருத்தர் ஆலிம் என்று எப்பொழுது கருதப்படுவார் என்றால் அவர் இல்மை கொண்டு அமல் செய்திருக்க வேண்டும். அப்போ இந்த சம்பவம் என்ன தெரியுது, அவர் ஒரு அறிஞராக இருந்தார் அந்த பல்ஆம், ஆனால் அந்த இல்மை கொண்டு அமல் செய்யவில்லை.